லவ்வி கேஸ் நேற்று நம்ம தோவாளை முருகர் கோவிலில் நடந்த சூரம்பாடும் ஆர்வாய் மொழியில் நடந்த சூரம்பாடையும் பார்த்தீங்கன்னா நேற்று சூரம்பாடு பார்க்க போகலான்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் சாயங்காலம் ஒரு 5:30 போல கிளம்பி ஃபர்ஸ்ட் தோவாளைக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் வந்த நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூரனையும் வாகனத்தையும் ஊர்வலமாட்டம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா பொம்மாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையவே வச்சிருந்தாங்க. ஊர்வலமாட்டம் போகதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாட்டு இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லி கேள்விப்பட்டு உடனே கிளம்பி 6 மணிக்கு நம்ம ஃப்ரெண்டு ஊருக்கு வந்து பார்த்தா அவன் நடு ரோட்லேயே பல்லே ஆடிட்டு சொக்கனை தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். அவங்க ஊர் கோவில் பக்கத்தில் உள்ள ஒரு கிரவுண்டில் வச்சு தான் நடந்துச்சு. சூரன் வந்து வாகனத்தை சுற்றி வரும்போது பேப்பர் ஷாட்லாம் அடிச்சு அற்புதமாட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வேலை வச்சு சூரனை குத்தி எரிக்க ஆரம்பிச்சுட்டாவ. இங்க பார்த்துட்டு தோவாளைக்கு போகக்கூடிய வழியில இன்னொரு கோவில சூரம்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. அது எந்த ஊருன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. தோவாளை முருகர் கோயில பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாட்டு இருந்துச்சு. சூரியன் வரும்போதும் போகும்போதும் பேப்பர் ஷாட்டு வானவெடிலாம் வரிசையாட்டு விட்டு வேற லெவலா இருந்துச்சு. தோவாளை முருகர் கோயிலில் சூரனை குத்தது கிட்டத்தட்ட ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம கூட நம்ம தம்பியும் வந்திருந்தாலும் சூரனை தூக்கி வச்சு ஒரே ஆட்டம் பாட்டமாட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல முருகர் சூரனை வந்து சூரம்பாட பார்க்கறதுக்கு மலைக்கு மேலெல்லாம் மக்கள் ஏறி இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கடை சைடு வான வெடிக்கையெல்லாம் விட்டு பயங்கரமாட்டு இருந்துச்சு. நீங்க சூரம்பாடி எந்த ஊர்ல போய் பார்க்க போனீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கிரீன் கலர் காட்டை மட்டும் போட்டுட்டு நம்ம ஐடியா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க மக்களே.